வணக்கம் ரிஷி டிவி நண்பர்களே. தொடர்ந்து அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துருக்கோம். இப்படி பார்க்குற வரிசையில் இன்னைக்கு வந்து எடப்பாடி அதிமுக கட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட திரு செந்தமிழ் செல்வன் இருக்காப்புல, அவர்கிட்ட விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக எதிர்காலம் எப்படி சார்? இல்லை, அதிமுகவோட எதிர்காலம் ஏற்கனவே முடிஞ்சு போன மாதிரி தான் நமக்கு தெரியுது. இன்னொரு 2 தேர்தல், ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து பொதுவாக வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும்னு ஒரு மாயை இருக்குது. அது கண்டிப்பாக இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். அப்படியே பார்த்தாலும் 2வது இடத்துக்கு திமுக தான் வரும். அதை வந்து விட்டுருவாங்க. பெருசாக அந்த தோல்விகள் நடந்தாலும் அதிமுக நிர்வாகிகள் விட்டுருவாங்க. ஒருவேளை நாடாளுமன்றத்தில் படுதோல்வி அடைஞ்சுன்னா அதிமுக காலியாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கண் முன்னாடி இருக்குது. அது 2029ன்றது 3 வருஷம் நீண்ட நெடுந்தூரம், எதுனாலும் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது ஆமாம், அந்த 2029ஓட தேர்தலை இதை ஒப்பிட்டு பேச முடியாது. எதிர்காலத்துடைய அவருடைய கட்சியோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதல பாதாளத்தில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப மாற்றத்தை விரும்புகிறாங்க. அடுத்து அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து இப்போ இயக்கத்தை ஆரம்பித்து கட்சியாக ஆரம்பிக்க போகிறாரு. அவர் வரும்போது இன்னும் அந்த கட்சியோட தேயறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக எப்போவுமே தமிழ்நாட்டில் உலகம் பூரா பார்த்தீங்கன்னா எந்த துறை எடுத்தாலும் இருமுனை போட்டி தான் நடக்கும். ஒன்று நீ இல்லைன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய், தனுஷ், சிம்பு. அரசியல் எடுத்திங்கன்னா திமுக, அதிமுக, காமராஜர், ராஜாஜி, கருணாநிதி, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி. இருமுனை மட்டும்தான். கிரிக்கெட்னு எடுத்தாலுமே சச்சின், கங்குலி, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா. இப்படி வந்து எப்பவுமே இருமுனை மட்டும்தான், இரு துருவங்கள் மட்டும்தான் அந்த துறையில சாதிக்க முடியும். அவங்கெல்லாம் அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பின்னாடி வருவாங்க. அப்படி 3வது இடத்துல வந்து எத்தனையோ பேர் வந்து மிகப்பெரிய மெக்கால் செல்வாக்க நம்ம கண் முன்னாடி காட்டினாங்க. அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், சீமான், போன தேர்தலில் சீமானா இருக்கட்டும். ஆனா அவங்களால ஒரு எலெக்ஷனுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. இந்த எலெக்ஷன்ல வந்து இவர் 3வது இடம் போயிட்டாரு. ஆனா இவர் ஏன் தாக்கு பிடிப்பார்னு நம்ம சொல்றோம்னா, ஒண்ணுமே அங்க வந்து தொண்டர்கள், 1 கோடி தொண்டர்கள் பக்கம் இருக்காங்க. அதனால இன்னும் ஒரு எலெக்ஷன் வரைக்கும் எடப்பாடி தாக்கு பிடிப்பார். இல்லை, இப்போ லாஸ்ட்டாக வாங்கினதே நீங்கள் 1 கோடி தொண்டர்னு சொல்கிறீங்க. ஆனால் லாஸ்ட்டாக அவர் வாங்கினதே 1,30,00,000 தானே வாங்கியிருக்காங்க. ஆமாம், அதுவுமே மிகப்பெரிய மைனஸ் தான். அந்த 1,30,00,000 நீங்கள் கூட்டணி கட்சிகள், 3 கூட்டணி கட்சிகள் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம், கூட்டணி கட்சி இல்லை, நிறைய கூட்டணி கட்சிகள். நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு சதவீதம் அதிகமான கூட்டணி கட்சிகள், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற, அந்த 3 பேருக்குமே ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது. அதனால இவங்களோட ஓட்டுமே அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றது உண்மைதான். அந்த 1 கோடி பேரே ஓட்டு போடலை. இப்போ அவங்க உண்மையான விசுவாசிகளே வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடலை. அதே பாணி தான் திமுகவுக்கும் நடந்திருக்கு. திமுக நடந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இருக்கிற பதவி இல்லைனாலும் அந்த பணத்தை வச்சு அவங்க எத்தனை வருஷம் கேட்டிருப்பீங்க. கோடை காலம் வர்ற வரைக்கும் மழை காலத்துல இந்த எறும்புகள்லாம் உணவை சேகரிச்சு வச்சிரும். அது வரைக்கும் அந்த கூண்டை விட்டு புற்று கீழே வந்து இல்ல, அது அதிமுக அது சரித்திரம் இல்ல. ஆனா அப்படி தோத்தாலுமே அந்த கட்சி இருக்கும். ஆனா அதிமுக அப்படி இருக்கு. அதிமுக இருக்காதுங்கிற காரணம் என்னன்னா, அந்த மாதிரி சரித்திரம் கிடையாது. ஒரு தடவை படுதோல்வி அடைவாங்க, அடுத்த எலெக்ஷன்ல 6 மாசம் 1 வருஷத்துல மீண்டும் எந்திரிச்சு வந்துருவாங்க சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் அம்மா வந்து ஒரு கவர்ச்சிகரமான, ஈர்ப்பு மிக்க, வசீகரமான தலைவர்கள் இருந்தாங்க. எடப்பாடி கிட்ட அந்த வசீகரம் கிடையாது. இன்னொன்னு இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அரசியல் வந்து மாறி, அரசியல் முழுக்க முழுக்க அவன் கையில இருக்கு. இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்களே கண்ணை மூடிட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சட்டசபையை யோசிச்சு பாருங்க. கோட் சூட் போட்ட விஜயும், டிஷர்ட் போட்ட உதயும் தான் கண்ணுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. இவங்கள மாதிரி கதர் சட்டையை போட்டுக்கிட்டு இனி அந்த காலம்லாம் காலம். அதனால எடப்பாடி வந்து கட்சியை சீரமைக்கிறது. ஆனா என்ன சீரமைச்சாலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஏன்னா அது வேரூன்றி போயிருச்சு. அதிமுக நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு இல்ல சார், உங்களை நம்பி 10 பேர் இருக்க. நீங்க அவனுக்கு என்ன செய்யணும்ல? டெய்லி நீங்க நல்லது கெட்டதுக்கு நீங்க அவங்களுக்கு விராலிமலையில வச்சு பத்திரிக்கை அப்படிங்கிறாரு. ஒரு பத்திரிகைக்கு 10,000 ரூபாய் அவரு மொய் வைக்கணும். கூட 10 கார் வரும். அவன் அந்த 10 காருக்கு டீசல் போடணும். கூட்டிட்டு போய் அந்த 10 கார்ல இருக்கிறவங்க சோறு வாங்கி தரணும், டீ வாங்கி தரணும். காசுங்கிறத விடுங்க, அதுக்கான பவர் இருக்கணும்ல. காசு கூட செலவு பண்ணலாம் சார். இப்ப நீங்க செலவு பண்ணுவீங்க, நான் செலவு பண்ணுவேன். உங்களுக்கு அதுக்கான பவர் இருக்கணும்ல. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வருங்கிறத நினைச்சா, இப்ப நம்ம போடுறோம், நம்ம ஒரு தொழில்
ஒரு வருஷம் விதைச்சாதான் ஒரு வருஷம் கழிச்சு அறுவடை பண்ணலாம் அப்படிங்கறது இருந்தா தானே. ஒண்ணுமே எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு வரும்னே தெரியாதுன்னா எப்படி எடப்பாடிட்டு இருப்பான்? நீங்க ஒரு விஷயத்த உதய அவர் பேரு விஜயபாஸ்கரோ கட்சி மாறுவாங்க நம்ம என்னைக்காவது நினைச்சிருப்போமா? கண்டிப்பா, கண்டிப்பா இது நினைச்சிருக்க வந்து மாட்டோம். எடப்பாடியோட ரெண்டாவது முழுக்க அவரு முழுக்க விட்டு குடுத்து போற ஒரு குணம் இல்லையோ? தன்மையே சார். அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அந்த கட்சிய வந்து கவுண்டர் கட்சியா நடத்தணும்னு நினைக்கிறாருங்க. கவுண்டர் கட்சியா நடக்கிற ஜால்ராக்கள் வந்து இந்த பாத்தீங்கன்னா, இந்த நம்ம மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 2 பேர் இருக்காங்க. ம். உதயகுமார் அவர் வந்து எந்த கால தடவிட்டு கிடப்பாரு. இன்னொன்னு திண்டுக்கல் சீனிவாசன். இந்த மாதிரி வந்து சவுத்துல இருக்க ஒரு 2, 3 பேர் தான் வந்து அவருக்கு ஆதரவு. மத்தபடி முழுக்க இப்ப கொங்குலயே ஆதரவு அவருக்கு கிடையாது சார். கொங்குலயே பாத்தீங்கன்னா, இப்ப எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே முக்குளத்தோர் தானே. இன்னும் தெரியாத எத்தனையோ பேர் கே.பி. ராமலிங்கம்ங்கிறவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா எம்பியா இருந்தார். பண்ண சொல்லிட்டு அம்மா அவர்கள் அவரை எம்எல்ஏல நிறுத்தி பொதுப்பணித்துறை அமைச்சராக்குனாங்க. போன பீரியட்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு? ஏவா வேலு. அதுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு? துரைமுருகன். இப்படி இருந்த அமைச்சரவையில அந்த ராமலிங்கம்ங்கிற ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர்னா அந்த ஏரியால அவரோட இன்னைக்கு அவர் கரண்ட் மாவட்ட செயலாளர் தான். ஆனா அவரும் கட்சியை மாறிட்டார். செங்கோட்டையனை போய் தாவேக்காக்கு போயிட்டாரு. ஆனா இதெல்லாம் வந்து பெருசா பப்ளிசிட்டி ஆகல. ஏன்னா இவங்கெல்லாம் போன பீரியட்ல கட்சியில அமைச்சரா இல்ல அப்படிங்கிற. எனவே ஈரோட்ல பாத்தீங்கன்னா தோப்பு வெங்கடாசலம் வந்து திமுகவுக்கு போயிட்டாரு. முத்துசாமி திமுகவுக்கு போயிட்டாரு. இந்த பக்கம் கரூர்ல செந்தில் பாலாஜி போயிட்டாரு. இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கர் போயிட்டாரு. நிறைய பேர் போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் கேட் போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் விமர்சனம் அதிகப்படியா வருது. கட்சியை வந்து வேணும்னே உடைக்கிறாங்க. ஏதோ ஒரு அஜெண்டா வச்சு அதிமுக உடைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இதா வருது. இல்ல அது நம்ம நடைமுறையில பார்த்தா அதிமுக கூடாரத்த காலி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட செயல்படுறாங்களோ முடியும். மூணாவது ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் இப்ப நீங்க எனக்கு பின்னாடி வரீங்கன்னா நான் உங்களை கவனிச்சுட்டு ஓடிடுவேன். அவனை கவனிப்பேன். அப்ப என்னோட கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்க கொஞ்சம் உங்களை நான் மெதுவா பாத்துக்கிறேன். முதல்ல நான் அவனை காப்பாத்திக்கிறேன். அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் அவ்வளவு வலுவாலா இல்லையா? அதுவுமே தனி கட்சி ஆயிடுச்சு. கூட்டணி கட்சி இப்ப திமுக உண்மையான சோதனை காலமும் உண்மையான கூட்டணி வச்சுதான் திமுக எப்பவுமே ஊரை ஏமாத்தி இருக்காங்க. கூட்டணி வச்சுமே அவங்க அவ்வளவுலாம் ஒண்ணும் பெருசாலாம் அமீர் 210 சீட்டு ஜெயிச்சாங்க. 96ல அம்மாவும் காங்கிரஸும் சீட்டு வச்சாங்க. 230 திமுக என்னைக்கு கூட்டணி வச்சாலும் அந்த லெவல்ல அவங்க திமுக லட்சணமும் தெரியும். இப்ப நம்ம வந்து எடப்பாடி வந்து என்ன சொல்றாரு, என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து தன்னோட மகனுக்கு சேரட்டும். மகன் அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ள மகன்கள் இல்லையில. வந்து வளர்த்துக்கிட்டாங்க. மக்கள்கிட்ட ஒரு தெரிஞ்ச அந்த கவுண்டர்களுக்கு வந்து இயல்பாவே வந்து தலைமை பண்பு இருக்கு. அதே மாதிரி கிடைச்சதை அவங்க தக்க வச்சுக்கிறவங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து தினகரன் குடும்பத்தை வந்து செல்வி ஜெயலலிதாவாலேயே நீக்க முடியல. ஆனா எடப்பாடியால தூக்க முடிஞ்சது. சார் அவ்வளவு சொல்லி ட்ரை பண்ணாரு சசிகலாவை நீக்கிறதுக்கு. ஆனா முடியல. ஆனா எடப்பாடி அதை பண்ணாரு. கவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சதை தக்க வைக்க எல்லைக்கும் போவாங்க. அதை விடவே மாட்டாங்க. அதனால இப்ப இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா மிதுன் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்து சி.வி. சண்முகம் இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அவர் பையன் தான் வேட்பாளர் எல்லாம் தேர்வு பண்ணாரு. அதனால அது ஒரு கவலை கிடையாது. இன்னொன்னு ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நம்ம பையனுக்கு 10,000 கோடி கிடைக்குது அப்படிங்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவர் அந்த இடத்துல இருந்துட்டாரு. ஒரு முதலமைச்சராகவும் 4 வருஷம் இருந்துட்டாரு. ஒரு எதிர்கட்சி ஒரு பேர் வந்து வரலாற்றுல நின்றுச்சு. நாளைக்கு இந்த பதவியை விட்டு கொடுத்து வேற ஒருத்தர்ட்ட சரி என் தலைமையில கட்சி தோற்குது. நீங்க வாங்க ஜானகி அம்மா ஒரு எஸ்பி வேலுமணியோ இல்ல தினகரனோ சசிகலாவோ இல்ல வேற யாரோ போன பன்னீர்செல்வத்தையோ கூப்பிட்டு கூட சரி தப்பு நடந்து போச்சுங்க நீங்க வாங்க நீங்க தலைவரா இருந்துக்கிறேன் நீங்க கட்சியை நடத்துங்க ஜெயிச்சா யார் வேணாலும் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்பவே பாத்தீங்கன்னா எல்லாருமே
நியூஸ் பார்த்திருப்பீங்க. ஆமா. சி.வி. சண்முகம் குரூப்ஸ் ஒரு 300 பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. நிறைய பேர் இந்த கட்சியில அவருடைய நடவடிக்கை பிடிக்காமல இன்னும் நிறைய வந்து எதிர்ப்பா தான் இருக்கிறாங்க. ஆனா வெளியே போறதுக்கான எந்த ஒரு பாதையும் இல்ல, ஒரு சோர்ஸ் இல்லைன்ற ஒரே கட்டாய சூழ்நிலையில அங்க சார் கட்டாய சூழ்நிலை தான் சார். இப்ப எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப நீங்க மதுரை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 8 தொகுதி வந்து தொகுதியில தோத்த 3 பேர் பாத்தீங்கன்னா, ராஜன் செல்லப்பா, உதயகுமார், செல்லூர் ராஜு. நல்லா நேமானவங்க முன்னாடி அமைச்சர். ஆமா. இதுல ஜெயிச்சிருக்கு. அப்ப அந்த விஜய் கட்சிய வந்து நாளைக்கு ராஜன் செல்லப்பா போறனால விஜய் கட்சிக்கு என்ன பிரயோஜனம்? ஆல்ரெடி அங்க விஜய் கட்சி ஆயிரக்கணக்கான ஓட்டு. ஆனா அந்த இன்னொரு தொகுதியிலயும் விஜய் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆமா. அப்படிங்கிறப்ப இவருக்கு அங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப திருமங்கலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வித்தியாசம் ஒரு 3000 ஓட்டு தான். இத்தனைக்கும் அந்த வேட்பாளர் வந்து புதுமுகம், அறிமுகமே கிடையாது, சரியான பிரச்சாரமும் பண்ணல. இப்ப இதே வந்து அப்ப விஜய் கட்சி என்ன நினைப்பாங்க, இவருக்கு கொடுக்கறதுக்கு நம்மால் ஜெயிச்சிட போறாரு. வர உள்ளாட்சி தேர்தலில் ஓரளவுக்கு அதிமுக உண்மையான நிலவரம் தெரிஞ்சிடும் சார். அதிமுகவெல்லாம் அது அவ்வளவுதான். விஜயபாஸ்கர் இருக்கட்டும், சி விஜயபாஸ்கர் கூப்பிடுறாங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் 10,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு கரூர்ல. கரூர்ல அந்த சம்பவத்தையும் அந்த குடும்பங்களுக்கு வந்து 20 லட்சம் கொடுத்து மாசம் 5,000 கொடுத்து படிப்பு அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இவ்வளவு கொடுத்தும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறாருன்னா அப்ப அவரோட செல்வாக்கை நீங்க பாத்துக்கங்க கரூர்ல. அதே மாதிரி சி விஜயபாஸ்கர் 1 ஓட்டு 2 ஓட்டு இல்ல சார், 69,000 ஓட்டு. 69,000 ஓட்டுல அவர் ஜெயிச்சிருக்காரு. செல்வாக்கிட்ட இருந்தாலுமே ஏதோ ஒரு அவர் தேவைகள் இருக்கு. தேவைகள் வந்து அந்த செல்வாக்கு கட்டி காப்பாற்றணும் கடைசி. இப்ப இன்னைக்கு 69,000 ஓட்டுல ஜெயிச்சவர் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. அடுத்த எலெக்ஷனுக்குள்ள எடப்பாடி சீட்டு கொடுத்துடணும். ஆனா வந்து உதயகுமார் தேவையோ, செல்லூர் ராஜு தேவையோ, திண்டுக்கல் சீனிவாசன் தேவையோ இது கிடையாது. அதனால அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. மத்தபடி இல்லாட்டி இவங்க எல்லாம் கூப்பிட்டா உடனே போகக்கூடிய ஆளுதான். அதனால எடப்பாடி வந்து என்னன்னா இப்ப கட்சியை சீரமைக்கிறதுக்கு நம்ம பார்வையில் என்னன்னா கூப்பிட்டு கருத்துக்களை கேட்கணும். அதே மாதிரி பிரிஞ்சு இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தினகரனா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், சைதை துரைசாமியா இருக்கட்டும், எத்தனையோ பேர் ஒதுங்கி இருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டு சரி அளவுக்கு அவர் வந்து யாருமே கூப்பிட்டு பேசுற மாதிரியோ அவர் அந்த காலம் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி அவர் இல்ல அவர் அந்த எண்ணத்துல இருக்காரு. ஆனா அதுக்கு கட்சி இருக்கணுமே. நீங்க இருப்பீங்க உங்க அவரோட லாஸ்ட் வரை இருக்குன்ற ஒரே நமக்கு கிடைச்ச 10 பேர் மாவட்ட செயலாளர் சொல்லி இல்ல இப்ப உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் சார்பா ஒரு 20 பேர் சார்பா வந்து டெல்லிக்கு வந்து தகவல் போயிருக்குது. இவரை வச்சுக்கிட்டு கட்சி வந்து அதனால இவரை மாத்தி விடுங்க. அதே மாதிரி தினகரன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வச்சு அதிமுக அவங்க சில காலகட்டத்துல பண்ணி தருவோம். அதனால இன்னும் நடக்குது கத்திரிக்காய் குப்பைக்கு திமுக அதிமுக அது ஒரு கட்சி இருக்கும் சார். செல்வாக்கு எப்படிங்கிறத பொறுத்தான் திமுக எதிர்காலம். இல்ல அண்ணாமலையால முடியும். அதிமுக வந்து உள்ள இழுத்து அதிமுக இன்னொரு அமமுகவோ தேமுதிகவோ மதிமுகவோ மாத்தி தன் கூட வச்சுக்கிருவாங்க. இல்ல திமுகவையும் ஒழிச்சு கட்டிட்டு அண்ணாமலை வந்து 2வது இடத்துக்கோ முதல் இடத்துக்கோ முடிஞ்சது. திராவிட கட்சிகள் தான் இருக்கும். அது அண்ணாமலையும் விஜயா இருக்கும். விஜயா இருக்கும். ஏன்னா 2 பேருமே இளைஞர்கள், 2 பேருமே ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ். பார்க்கலாம் அண்ணாமலை இப்பதான் வந்து அண்ணாமலை போற இடத்துல எல்லாம் கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அவங்களுக்கு வந்து அது 2 விஷயம் வந்து விஜயகாந்துக்கோ தினகரனுக்கோ கமலுக்கோ வராத கூட்டம் கிடையாது. அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. அதே நம்ம விஜய்க்குமே விஜய்க்கு விஜயகாந்துக்கு வந்து ஓட்டு ஆகல. அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு
நேரங்காலங்கள் எதிர்பார்த்துட்டு ஆமா. இருந்தாங்க. அது சரியான முறையில அமைஞ்சிருச்சு. அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு காலங்கள் நிறைய இருக்கு. முதல்ல கட்சி ஆரம்பிக்கிட்டோம். அவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு ஆனா, பார்க்கலாம். அவரும் ஆனா ஒரு வசீகரமான தலைவர் தான். தலைவர் சார். பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து அதுல பாதாளத்துல கிடந்த கட்சிய சரி அதான் நம்ம தமிழ்நாடு முழுவதும் 2 வெளிய தெரிய ஆமா. வச்சிருக்கு. அதுவும் அவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தும் 16% ஓட்டு தான் எடுக்க முடிஞ்சுது. இப்ப தனிச்சு நின்னு அவரால என்ன பண்ண முடியுங்கிறது தெரியல. ஒருவேளை இப்ப நம்ம விஜய் நினைச்ச மாதிரி அண்ணாமலை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்கிரவுண்ட்ல அவருக்கு சில ஆட்கள் இருக்கலாம். இப்பயே இப்ப அதிமுகவுல இருக்கிற அந்த உதயகுமார் போன்ற அதாவது தாவேக்கால இடமில்லாத அமைச்சர்கள்லாம் இந்த பக்கம் போய் அவருக்கு சப்போர்ட் அண்ணாமலை பண்ணலாம். போய் சந்திக்கிறது ஏன்னா வாய்ப்பு இருக்கு. லோக்கல் லீடர் சப்போர்ட் தானே வேணும். இப்ப உதயகுமாருக்கு வந்து திருமங்கலத்தோட மூலவேர் வரைக்கும் தெரியும். ஒரு கிளை செயலாளரை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உதயகுமார் திருமங்கலம் அத்துப்படி. அங்க என்ன பிரச்சனை இருக்கு, எந்த ஒருத்தரோட வரைக்கும் தெரியும். ஆனா அண்ணாமலை சார்பா இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ ஒரு கூட்டம் போடனா உதயகுமாரால நாளைக்கு கோடிகளை கொட்டி கூட்டம் போட முடியாது. அதனால இப்ப இவங்க எல்லாம், அதாவது நான் பேர் சொல்லக்கூடாது, அதிமுக தாவேக்காலையும் இடம் கிடைக்காதவர்கள். நம்ம முதல் சாய்ஸ் தாவேக்கா தான் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க தானே. அதனால அவங்களுக்கு இடம் கிடைக்காதவங்க அங்க போறது. இப்ப நமக்கு கேட்ட மாதிரி நமக்கே பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் கூட அண்ணாமலை தூது விடுறதா தான் ஒரு தகவல். ஏன்னா தாவேக்கா தரப்புல வந்து கொஞ்சம் கண்டிஷன் கேஸை நாங்க எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். பட் கேஸ்ல தண்டனை வந்துச்சுன்னா கட்சியில இருந்து எடுத்துருவோங்கிற மாதிரி ஒரு இது. அது இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் போல இருக்கு. அதனால வந்து அண்ணாமலை கிட்ட பேசலாம் அப்படிங்கிறது ஒரு இருக்கு. அதனால இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலை கிட்ட போனாங்கன்னா அது கொஞ்சம் அண்ணாமலைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போறதுக்கு ஈஸியா இருக்கும். மொத்தம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து தேஞ்சிருச்சு. கண்டிப்பா. இன்னும் ஒரு 30% அது எடப்பாடியோடைய நடவடிக்கையை பொறுத்து இருக்கு. சார் இன்னொரு உள்ளாட்சி தேர்தல்ல ரொம்பலாம் இல்ல, ஒரு வருஷம் கூட இல்லையே. கண்டிப்பா அந்த உள்ளாட்சி தேர்தலையும் பாத்தீங்கன்னா அந்த மேயர் வந்து வேட்பாளரை நேரடியா தேர்வு பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக முடிஞ்சது. ஒரு கவுன்சிலரை மேயரா தேர்வு பண்ணா பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் முன்னாள் மந்திரி போய் கவுன்சிலரா நிக்க மாட்டாங்க. அது அசிங்கம்னு நினைப்பாங்க. நம்ம போய் ஒரு மாவட்டத்தையே கட்டியான உதவி திருமாவளவன் நகராட்சிக்கு நிக்க மாட்டாரு. ஆனா மாநகராட்சி கவுன்சிலர்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா இது வந்து ஒரு மேயரா ஒட்டுமொத்த மதுரைக்கு மேயரா நின்னு மக்கள் தேர்வு பண்ணாங்கன்னு நிப்பாரு. ஆனா அப்படி நின்னாங்கன்னா நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காது. நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்தாலும் அவங்க 3வது இடம். அப்போ வந்து வர உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடைய நிலைமை இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாத்துல போகுதுன்றது தெரியும். கண்டிப்பா இன்னொரு 6 மாசம் தான் இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலுக்கு பார்க்கலாம். இறுதியா அதிமுகவுடைய நிலை எடுத்தா கொஞ்சம் சரி இதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப வந்து இருதுருவ அரசியல்ங்கிறது முடிஞ்சு போச்சு. உங்களை மீறி 3வது துருவம் இல்ல, முதல் துருவம் ஒருத்தர் வந்துட்டாரு. நீங்க என்ன பண்ணணும்னா சரியான நிர்வாகிகளை தேர்வு பண்ணணும். இவங்க எல்லாம் வர்றேன்னு தானே சொல்றாங்க. இப்ப அவங்க வந்து வரமாட்டாங்க. இப்ப விஜய் பாஸ்கர் 2 பேரு, எம்.எஸ்.எம். ஆனந்தன் இவங்க வரமாட்டாங்க. செங்கோட்டையன் எல்லாம் வரமாட்டாரு. ஆனா தினகரனை கூப்பிடலாம்ல, அமமுக சேர்க்கலாம். ஒரு 4% இந்த மாதிரி என்ன பண்ண போறாங்க? முதலமைச்சர் பதவியா கேட்க போறாங்க? கிடையாது. கூப்பிட்டு ஏதோ ஒரு மரியாதையான ஒரு போஸ்டிங்க கொடுக்கலாம். சைதை துரைசாமி மாதிரி எத்தனையோ ஆட்கள் கொஞ்சம் பணபலம், பதவி பலம், ஜாதி செல்வாக்கு பிரச்சனை எத்தனையோ பிரச்சனையை கொண்டு போகணும். 5 வருஷத்துக்கு வர எதையும் கசகசம் சும்மா அறிக்கை விடக்கூடாது சார். ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த பழனியில சம்பவம் நடக்குதா, தெளிவா டேட்டா எடுத்து யார் அது காரணம்னா அந்த பிரச்சனை திமுகவோ தாவேக்காவோ நமக்கு மீண்டெழுறதுக்கான வாய்ப்புகள் அப்பவுமே கொஞ்சம் தான் இருக்குது. இது இல்லைன்னா தினகரன் தலைமை ஏற்கணும். ஏன்னா தினகரன் வந்து ஒரு லைட்டான ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். பிளஸ் வந்து 30 வருஷம் அரசியல் சப்போர்ட் இருக்குது. கொஞ்சம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தினகரன் எதிர்ப்பு அரசியல். விஜய் கிட்ட எல்லாருமே சாதகமா போறப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிர்ப்பு அரசியல் பண்ற ஒரே அரசியல்வாதி தினகரன். ரொம்ப எதிர்ப்பு அரசியல் விஜய் ரொம்ப ரொம்ப எதிர்க்கிறாரு. அப்படிங்கிறப்ப அப்ப விஜய் கிட்ட வந்து போறவர் வந்து தினகரன் தடுத்து நிறுத்துவாரு. நீ உனக்கு அங்க போய் என்ன மரியாதை கிடைக்க வளர்க்கலாம். ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே காலகட்டத்துல அதிமுக மேல வந்தவங்க. அதனால அது ஒரு வாய்ப்பே தான் தவிர அதுதான் வாய்ப்பு நம்ம சொல்ல வரல. இத செஞ்சா அதிமுக காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் வேணா சார். அது அடுத்த 20 வருஷம் விஜய் தானே யாரை கேட்டாலும் சொல்றாங்க. பார்க்கலாம், இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அண்ணாமலை வார்த்தை என்னன்னு பார்க்கலாம்.
அதிமுகவுடைய நிலையை பார்த்தா நம்மளுக்கே கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாட வந்து பல வருஷமா ஆண்ட கட்சி. நினைக்கும்போது ஒரு சின்ன வருத்தங்கள் தான். ஆனா இருந்தாலும், அ மாற்றங்கள் ஒன்றை தவிர மத்த அனைத்தும் சார் மாறிட்டே தான் இதுல இருக்கு. 2 விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பரிதாபப்படுறதுங்கிறது திமுகவுக்கு நம்ம பரிதாபப்படுறதுக்கு எந்த ஒரு காரணமே கிடையாது. 17 பேர துள்ள துடிக்க தூத்துக்குடியில சுட்டுக் கொன்னது எந்த ஆட்சி? அது 2 ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. அதத்தான் நான் சொல்றேன். அந்த 2 கட்சிக்குமே நீங்க பரிதாபமே சாத்தான்குளத்துல சார் ஒரு மனுஷனே அடிச்சு கொல்றது ஏன் என்ன அது சார்? இப்ப ரீசென்ட்டா அதத்தான் சொல்றேன். நம்ம தாவேக்காவுல நடந்துச்சு. அதத்தான் சொல்றோம். அந்த இதத்தான் சொல்றோம். அதனால இவங்களுக்கெல்லாம் நம்ம பரிதாபமே படக்கூடாது. நீங்க எந்த ஒரு டிக்கெட் வாங்க முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு பார்சல் டீயாவது இத்தனைக்கு நீங்க ஒரு இவ்வளவு பெரிய மீடியால இருக்கீங்க. நானே டீ நீங்க வாங்கி ஒரு குடுத்துருக்கேன். போலீஸ்கார குடும்பம். நீங்களே வாங்கி குடுத்துருக்கீங்க. ம். அப்படிங்கிறப்ப நம்ம திமுக, நாட்டுக்கும், வீட்டுக்கும் நல்லது. நம்ம வந்து அவங்க மேல ஓகே. கண்டிப்பா பரிதாபப்படுறது வந்து வந்து மாற்றம் ஒன்றை தவிர அனைத்தும் மாறிட்டே தான் இருக்கும். மாற்றத்தை கண்டிப்பா எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆ பார்ப்போம். அவங்களுக்கு நல்லது. மீண்டு வராமல் இருந்தா மக்களுக்கு நல்லது. மக்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம்.